இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மாதிரி கப் ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஸ்லீவோட மெயின் கிளாத்தும் லைனிங்கும் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எல்போவுக்கு கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி நான் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ நீங்க மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ ஸ்லீவோட ராங் சைடு வந்து லைனிங்கை வச்சுட்டு நான் வந்து லைனிங்கை சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதாவது ஸ்லீவோட கெட்ட பக்கம் வந்து நான் லைனிங்கை வச்சிருக்கேன். இப்போ லைனிங்கை சுற்றி நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாடல் ஸ்லீவுக்கு வந்து ராங் சைடு வச்சுட்டு ரைட் சைடு வந்து திருப்பி எடுப்போம். அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போதுமே மெயின் கிளாத்தும் லைனிங்கும் வந்து அட்டாச் பண்ணும்போது வந்து உள்ள வந்து ஏர் பபுள் எதுவும் இல்லாம நீங்க எடுத்து விட்டுட்டு தையல் போட்டு எடுத்துக்கங்க. லைனிங்கை சுத்தி தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தா கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப அந்த டிசைனுக்காக வந்து நம்ம கேன்வாஸ்ல வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கேன்வாஸ் பீஸ் எடுத்துட்டு 2ஆ மடிச்சு எடுத்துக்கங்க. 2ஆ மடிச்சுட்டு ஒரு 1 1/4 இன்ச் வித் இருக்க மாரி நான் பாக்ஸ் மாரி போட்டு எடுத்திருக்கேன். அதோட ஹைட் வந்து 4 இன்ச்னு மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப கீழ் சைடு இருந்து அதோட உயரம் வந்து 1 இன்ச் குடுத்துருக்கேன். மேல அதோட விட்த் வந்து ஒரு 3/4 இன்ச் குடுத்துருக்கேன். இப்ப நம்ம மார்க் பண்ண 2 பாயிண்ட்டும் வந்து ஜாயிண்ட் ஆகுற மாரி இந்த டிசைன் வந்து நம்ம வரைஞ்சுக்கலாம். இப்ப பின் பண்ணிட்டு அந்த டிசைன் வந்து மார்க் பண்ண நேர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட உயரமும், அகலமும் உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு விருப்பமான அளவு வந்து நீங்க மார்க் பண்ணிக்கங்க. இப்ப மெயின் கிளாத்தோட உள்பக்கம் வந்து நான் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அயர்ன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பீஸ வந்து ரைட் சைடு ஒண்ணா வர்ற மாரி வச்சுட்டு, நம்ம கேன்வாஸ சுத்தி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதாவது நம்ம கேன்வாஸ் அயர்ன் பண்ண பீஸும், இன்னொரு பீஸும் வந்து ரைட் சைடு வந்து ஒண்ணா இருக்க மாரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் தையல் போடுங்க. இந்த தையல் வந்து கேன்வாஸ ஒட்டியே வந்து போடுங்க. இந்த மாரி தச்சதுக்கப்புறம் 1/4 இன்ச்சுக்கு கம்மியா வந்து கிளாத்த விட்டுட்டு, எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்ட்டா அது என்ன ஷேப்புக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாரி கட் பண்ணதுக்கப்புறம் குட்டி, குட்டி நாட்ச் வந்து குடுத்துக்கலாம். கரெக்ட்டா அந்த டர்னிங்லலாம் நல்ல நாட்ச் வந்து குடுத்துக்கங்க. இந்த கட்டு குடுக்குறது கொஞ்சம் கிட்ட, கிட்ட வந்து குடுத்துக்கங்க. ரொம்ப தூரத்துல குடுக்காம. இப்ப ஸ்க்ரூ டிரைவரோ, இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ இந்த மாரி எடுத்துக்கிட்டு, நீங்க அத உள் சைடு விட்டு வெளி சைடு வந்து திருப்பணும். நான் திருப்புற மாரி வந்து திருப்பி எடுத்துக்கங்க. இப்ப அந்த பீஸ் வந்து வெளில வந்ததுக்கப்புறம் நல்லா அந்த ஷார்ப் எட்ஜ்லாம் வந்து எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ஒரு டைம் வந்து அயர்ன் பண்ணியும் எடுத்துக்கங்க. இப்ப ஸ்லீவுக்கு மேல வந்து ஒரு பட்டி குடுக்குறதுக்காக வந்து நான் ஒரு 5 இன்ச் உயரத்துல வந்து அந்த ஸ்லீவோட ரவுண்டுக்கு கரெக்ட்டா மேட்ச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப ஸ்லீவோட சென்டரும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த டிசைனோட சென்டரும் ஒண்ணா வர்ற மாரி மார்க் பண்ணிக்கங்க. இப்ப 2ஓட மார்க்கிங்கும் வந்து ஒண்ணா வர்ற மாரி வந்து வச்சுட்டு, நீங்க வந்து 1/2 இன்ச்ல வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஸ்லீவோட ராங் சைடு தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேல 5 இன்ச்சுக்கு உள்ள அந்த பட்டி பீஸ வந்து நம்ம வச்சுட்டு, அத 1/2 இன்ச்ல வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த மாரி போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து நீங்க எடுத்து பாருங்க. ஏற்கனவே நம்ம போட்ட தையலும், இந்த தையலும் வந்து ஒரே லைன்ல இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டி குடுத்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து அதாவது மேல் சைடு போற மாரி திருப்பி விட்டுட்டு, அந்த லைனிங் மேல வந்து நீங்க தையல் போட்டு எடுத்துக்கங்க. இப்ப இந்த தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அத உள் சைடு வந்து திருப்புனீங்கன்னா, நமக்கு இந்த டிசைன் வந்து ரெடி ஆயிரும். உங்களுக்கு வேணும்னா, இந்த 2 சைடு கார்னர்ல மட்டும் தையல் போட்டுட்டு அப்படியே விட்டர்லாம். நான் வந்து அத ஃபுல்லாவே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்ப எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேல வந்து ஒரு பட்டன் வச்சு ரெடி பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.